இல்லையே. 2 நாளா எங்க போனீங்க? உங்களை பார்க்காம எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நாங்க எங்கேயும் போல டாடி, இங்கதான் அனுமா வீட்ல இருந்தோம். அனுமா வீட்லயா? அனுமா யாரா? இந்த அண்ணன் தான் அனுமா, எங்களோட ஃப்ரெண்டு. அனுமா வீட்ல நாங்க எப்படி எல்லாம் விளையாடணும் தெரியுமா? உங்க வீடு எங்க இருக்குப்பா? இங்க பக்கத்துல இருக்கிற ராமர் கோவில் தாங்க என் வீடு. அப்போ உங்க அப்பா அம்மா? அதுக்குள்ளதான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் குழந்தைங்களை என்கிட்ட சேர்த்து வச்சுட்டேன். வாங்கப்பா எங்கேயாவது போயிடலாம். திரும்பவும் அந்த ராட்சசிய பார்க்க வேண்டாம் டாடி, நம்ம வீட்டுக்கே போலாம். ஆமா டாடி, பாவம் அம்மா தனியா இருப்பாங்கல்ல. ஆமாங்க, அம்மா ரொம்ப நல்லவங்க. வாங்க போலாம். சரி வாங்க வீட்டுக்கே போலாம். என்ன தனியா விட்டது எங்கடா போயிட்டீங்க? தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா? இன்னும் ஒரு நாள் உங்களை பார்க்காம போயிருந்தேன்னா நான் பைத்தியமா இருப்பேங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. சுகுணா, என்ன சின்ன புள்ள மாதிரி? நாங்க தான் வந்துட்டோம்ல, அழாத. வா உள்ள போலாம். வாப்பா. யார் இந்த பையன்? சுகுணா, சொல்ல மறந்துட்டேன். இந்த தம்பி தான் நம்ம குழந்தைங்களை காப்பாத்துனது. இவனுக்குன்னு யாரும் இல்ல, நம்ம கூட தான் இருக்க போறான். இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். நீ எங்க கூடவே இருக்கலாம். வாங்க வீட்டுக்கு போலாம். எவன்டி இவன் பசங்களை திருப்பி கூட்டிட்டு வந்துட்டான்? உங்களை ஒரு வழி பண்றேன். என்னடி இவன் வந்த உடனே ஷாக் கொடுக்கறான்? டேய், நீ கொஞ்சம் அப்படி போ. டேய், நீ போய் அந்த மிட்டான்ல நில்லு. போ போ, எல்லாம் உஷாரா இருக்கணும். என்ன? டேய், பால் போட போட, பால் போடுற போடு. டேய், பவுன்ஸ் போடக்கூடாது. டேய், வைடு போடுறத போடு. கமான். என்னடா பால் கிடைக்கல? எப்படி கிடைக்கும்? அடிச்சது சச்சின் தெண்டுல்கர் ஆச்சே. நம்ம ஷாட் அந்த மாதிரி பேட் அப்படி. நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். பால் எங்க போச்சு? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இங்க இருக்கியா? உடம்பு வலி போயிடுச்சு, உடம்பு வலி போயிடுச்சு. உடம்பெல்லாம் ஒரே பொத்தலா இருக்கு, பிளட் வந்திருக்கு. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னா அப்ப கிளம்பு. இருக்குங்க இருக்குங்க. அப்ப சொல்லு. உடம்பெல்லாம் ஒரே வலிங்க. புடிச்சு விடுறதுக்கு யாருமே கிடைக்கல. திரும்பி பார்த்தா ஒரு ரோடு ரோலர் இருந்தது. அவங்க அந்த இடத்துல புது ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் குறுக்க அப்படியே படுத்துட்டேன். என் மேல ரோடு ரோலர் அப்படியே ஏறி போயிடுச்சு. என் உடம்பு வலியும் ஓடி போச்சு. அடப்பாவி. பெயின்ஸ் இட்ஸ் கான். இது என்னடாது? எவனுக்காவது உடம்பு வலி வந்தா அமிர்தாஞ்சன் எடுத்து தடவுவானே தவிர ரோடு ரோலருக்கு கிளையா போய் படுப்பான். ஐயோ. ஏய், நில்லு நில்லு நில்லு. என்ன உடம்பெல்லாம் ஒரே சேரா பூசிக்கிட்டு வர? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லன்னா சொல்ல வேண்டாம், கிளம்பு. ஐயோ இருக்குதுங்க. அப்ப சொல்லு. மார்னிங் பிளைட்ல பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது சடனா என் பர்ஸ் ஞாபகத்துக்கு வந்ததுங்க. ஓஹோ. டைம் எதுக்கு வேஸ்ட் பண்றதுன்னு மேல இருந்து கீழே குதிச்சிட்டாங்க. நல்ல வேலை சேத்துல விழுந்தாங்க. ஐயோ, அதே கல்லா இருந்த என்னத்துக்கு ஆவறது? என்னடா இது? பர்ஸ மறந்துட்டு பிளைட்ல இருந்து குதிச்சிட்டியா? கல்லுல விழுந்தா அடிபட்டுன்னு சேத்துல விழுந்து உயிர் தப்பிச்சிட்டியா? என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது உங்களுக்கு? இவன் வந்து என்ன கதையை சொல்ல போறான் தெரியலையே. என்ன ஏதாவது என்ன கேட்கணும் தோணுதா? கேளு, சொல்றேன். இந்த ரத்தம் எல்லாம் எப்படி வந்துச்சு? சரி, அப்ப கிளம்பு. இருக்கு இருக்கு இருந்து சொல்லு. என்னடா பறக்கும் ட்ரெயின் இருக்குல்ல, அதுல இந்த பக்கம் சித்தாரிப்பேட்டை வரும், அந்த பக்கம் டிவி ஸ்டேஷன் வரும். அதுக்கு நடுவுல தலையை வச்சு படுத்திருந்தேன். ட்ரெயின் என் மேல அப்படியே ஏறி போச்சியா. 3 பொட்டி, 1 இன்ஜின்,
அப்படியே அந்த பக்கம் கூவத்துல விழுந்துருச்சு. நான் மட்டும் சின்ன காயத்தோட தப்பிச்சு வந்துட்டேன். அப்போ உன் கண்ணாடிக்கு ஒண்ணும் ஆகலையே? அட ட்ரெயின் அப்படி வந்துதா? நான் என்ன பண்ண தெரியுமா? அழகா இந்த போஸ்ட்ல நின்ன என் கண்ணாடிக்கு ஒண்ணுமே ஆகல. என்னது கண்ணாடி உடையாம இருக்கணுங்கிறதுக்காக ட்ரெயினுக்கும் டிக்கிய காமிச்சியா? அடங்கொய்யால அடிச்சா திருப்பி அடிக்கிறான். சார் நீங்களா? ஆமா. இங்கே நிக்கிறீங்க? இங்க பசங்களோட கிரிக்கெட் விளையாண்டு பைத்தியங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காம. காலையில இருந்து ஒரு பைத்தியக்காரன் 30 பேரை கடிச்சு வச்சிருக்கான். அடக்கடவுளே, சீக்கிரம் இங்க இருந்து போயிருங்க சார். 30 பேரை கடிச்சிட்டானா? நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். டேய் பசங்களா, இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம். அஞ்சனி, இது என்னது? இது மோர் மிளகா. இத தயிர் சாதத்துல கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ. ராமு, நீ என்ன சாப்பிடுற? சிகப்பா இருக்கே. இது மாங்காய் ஊறுகா. இத சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சாப்பிடு அனுமா. நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்ப சாப்பிட்டோம்ல, நீ எங்க வீட்டுல சாப்பிடு. சாப்பிடு அனுமா. சரி. சுவாமி, ஹனுமானை பார்த்தீர்களா? பாவம், காரத்தினால் படும் அவஸ்தையை. வேறு வழி இல்லை. பக்தர்களுக்காக ஹனுமான் இதை தாங்கிக் கொள்ளதான் வேண்டும். எவ்வளவு காரமாக இருந்தாலும் ராமநாமத்தை கூறியதும் இனிப்பாக மாறிவிடுகிறது தங்களுடைய பக்தனுக்கு. ராமா. அனுமா, இன்னொரு உருண்டை சாப்பிடுறியா? என்னது? அனுமா அண்ணா, சுனில் டெண்டுல்கர்னு ஒரு கிரிக்கெட் மாஸ்டர் இருக்காரு. அவரு சுனில் கவாஸ்கருக்கு, சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்தாராம். நமக்கும் சொல்லி கொடுப்பாரு. வா அனுமா. ஓ, அவ்வளவு பெரிய ஆட்டக்காரரா? சரி, எங்க இருக்காரு? பக்கத்துலயே ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்கு, அங்கதான் இருப்பாரு. வானா. ஆனா எனக்கு கிரிக்கெட்னா வராதே. நாங்க ஆடுறதையாவது நீ பாரு அனுமா. சரி வாங்க. டேய், நீ அந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் இரு. டேய், நீங்க வா. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிருங்க. சரி. டேய் தம்பி, நீ பேட்டிங் பண்ணு. வேணாம் சார். ஏன், எதுக்கு வேண்டாம்? இந்த சுனில் டெண்டுல்கர் சொன்னா செய்ய மாட்டேனே, செய்ய. பரவாயில்லங்க, என் கூட வேணாம். உன் கூட என்னடா, நீ என்ன பெரிய தோனின்னு நினைப்பா? ஆடுறா. நான் அடிச்சனா பால் எங்கேயோ போயிடும். எங்கடா போயிட போகுது? ஒண்ணு 4க்கு போகும், இல்ல 6க்கு போகும். அது கூட நான் சொன்னா தானே போகும். ஒடி. வேணாம் சார். ஒடின்னு சொல்றேன்ல, பெரியவங்க சொன்னா கேட்கணும். கமான் ராமா. இவனுக்கு பேட்டிங் கொடுத்தா தூக்கி அடிக்கிறான், பவுலிங் கொடுத்து பாப்போம். டேய் பால கொடு. டேய் தம்பி இங்க வா, சொல்றேன்ல, வா. நீ பவுலிங் பண்ணு. வேணான்னு சொல்றேன். ஏன், எதுக்கு? நான் போட்டேன்னா பால் உங்க கண்ணுக்கே தெரியாது. ஏன்டா, ஏன் கண்ணுக்கு தெரியாது? நீ என்ன அக்டரோட பெரிய ஃபாஸ்ட் பவுலரா? போடு. வேணாம் சார். பரவாயில்ல, தாங்க மாட்டீங்க சார். நான் எதையும் தாங்க. இதேண்டா, போடு. என் பேச்ச கேளுங்க நான் சார். முடிவெடுத்துட்டா என் பேச்சே நான் கேட்க மாட்டேன், நீ போடு. கமான்
கோ கோ. நான் பார்க்காத பவுலிங் கடா தம்பி, போடு. ஏன் சார் கரெக்டா அடிக்கல? அதான் அவன் என்ன அடிச்சுட்டானே, நான் அவுட்டு. மேட்ரு ஓவர். ராமு, அஞ்சனி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். உனக்கு பிறந்த நாளா? இல்ல, இன்னைக்கு அதை விட முக்கியமான நாள். இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. ஒரு வருஷம் முழுக்க 365 நாள்ல இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க பத்திரமா இருக்கணும். அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. நான் கிளம்பட்டுமா? சரி. அஞ்சனி, இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள். தெரியும், அதனால என்ன? நாம அம்மாவுக்கு தெரியாம கிஃப்ட் வாங்கலாமா? அதுக்கு காசு வேணுமே. நான் சேர்த்து வச்ச காசு இருக்குது, வா போய் கிஃப்ட் வாங்கலாம். அப்படின்னா சரி. அண்ணா, அங்க போய் வாங்கலாம். சரி, வா போய் வாங்கலாம். ஆன்ட்டி, டெடி பியர் பொம்மை இருக்குதா? இருக்குப்பா. ஹாய், நல்லா இருக்குண்ணா. எவ்வளவு ஆன்ட்டி? 300. ஐயோ போச்சாண்டி. யாரா அது குழந்தைகளை மிரட்டுறது? எங்களை விடு. என்ன பண்றாங்களா? போயிடலாம். வா 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 அஞ்சனி. ஜெய் குரு. யார் யானே? என்ன வேணும் உனக்கு? என்னைய பண்ற? என்னதானே கேக்குறேன், சொல்லு. கேக்குறேன்ல, சொல்லியா? சொல்ல. ஜெய் குரு ஆசுரா.